நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2025 உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை. நாம் மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த நன்றி அறிதலோடு கூட இருங்க. எப்போதும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரத்திலே அந்த பலியில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் நல்ல பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், சாட்சியாக வாழ்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். நல்ல பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டையும் கழித்து விடலாம் என்று என்ன செய்யாதுங்க, நினைக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். எத்தனையோ பெரிய ஞானிகள், எத்தனையோ பெரிய ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள், மேல் மக்கள் யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் இந்த 2025 பார்க்கல. ஆமென். நம்மை கர்த்தர் நிலைநிறுத்தியிருக்கிறார். அந்த நன்றி அறிதல் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இந்த 2025 ஆசீர்வாதத்துக்காக நாம் வேத வசனத்தை தியானித்து வருகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்ற செய்தி வேளையில் நாம் இந்த 2025 ஆசீர்வாதத்துக்காக ஒரு தலைப்பு வசனத்தை நாம் என்ன செய்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாசிப்போமா? திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் பாருங்க, 23வது வசனத்தை பாருங்க. வாசிப்போமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நாங்கள் நன்றி அறிதலுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரே தனி நபரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் உடைய வார்த்தை விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுகிற தேவன் அல்லவா. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பித்தாங்க ராஜா. நம்முடைய வார்த்தை, நம்முடைய எழுத்தை சொல்ல அறிவிக்க எவ்வளோ வேணும் தகுதியே கிடையாது ஐயா. நீங்கள் பேசுங்க, தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை காணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. யோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். 1155 நம்பருக்கு, அந்த நம்பரை தொடர்பு கொண்டால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பி வைங்க. ஊழியத்து நிமித்தமாக சில நேரம் நாங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். இந்த ஜெப குறிப்புகள் அனுப்பி வைங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வருடம் நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வது வருகிறோம், தியானித்து வருகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். வேறம் சொல்வது, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே, நாளை தினம் கர்த்தருடையது என்று வேறம் என்ன செய்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டும் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. அவர் தான் நமக்கு கிருபையாக ஒவ்வொரு வருடத்தையும் என்ன செய்கிறார், தருகிறார். இந்த நாளை, இந்த வருடத்தை நாம் நன்மையாக என்ன செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். வேறம் சொல்கிறது, அவர் வருஷத்தை நன்மையால் என்ன செய்கிறார், முடிசூட்டுகிறார் என்று வேறம் சொல்கிறது. பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வேறம் என்ன செய்கிறது, உரைக்கிறது. கண்டிப்பாக இந்த 2025 ஆண்டவர் நன்மையாக மாற்றித்தர முடியும். உனக்கு விரோதமாய் தீமைகள் வரலாம். அவர்களோ உனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி
அது நன்மையாக மாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தீமை எல்லாத்தையும் அவர் நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவாராம். அதனால் ஆண்டவரை நேசிங்க. நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவ நாமத்தை நாம் வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23 வாசித்தோம். என்ன வாசித்தோம் பாருங்கள். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம், வாசித்திருக்கோம். இந்த 2025 ஆண்டவரை நாம் எந்த விதத்தில் சுதந்திரிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அநேக மகத்துவங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. அதில் இந்த 2025 எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் அருமையான மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக என்ன செய்கிறேன், இருக்கிறேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எல்லாம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்கிற நான், எல்லாவற்றையும் உடைய நான் உன் கூடவே என்ன செய்வேன், இருப்பேன். அப்போ இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தான் மோசே விரும்பினான், பயந்தான். அதனால் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு. யோசுவாவுக்கு சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு என்ன செய்வேன், உன் கூட இருப்பேன்பா அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அதனால் அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் இந்த வருடத்திற்கு நாம் எந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம், ஆண்டவர் நம்ம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இது விடுதலையின் சுவிசேஷமும் மகிமையின் சுவிசேஷமாக இருக்கிறபடினால் மேலோட்டமாக சில காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அன்பால் நிரப்புகிறவர், கிருபையால் நிரப்புகிறவர், பலத்தால் நிரப்புகிறவர், பரிசுத்தத்தால் நிரப்புகிறவர், சமாதானத்தினால் நிரப்புகிறவர், ஆமென், நீதியினால் நிரப்புகிறவர், அபிஷேகத்தால் நிரப்புகிறவர், வல்லமையால் வரங்களால் நிரப்புகிறவர், மகிமையால் நிரப்புகிறவர். ஆண்டவர் அநேக காரியத்தை கொண்டு நிரப்புவார். இருந்தாலும் நாம் இப்போ இந்த செய்திகளில் நம்ம பார்க்கும்போது அநேக அறியாத பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுமான மட்டும் சரியாக கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாத பிள்ளைகளுமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனபடினால் தேவ வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நிரப்புவார். யாரை நிரப்புவார், யாருக்கு நிரப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். 2025 உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நிறைவான ஆண்டாக என்ன செய்ய வேண்டும், மாற்றி தர வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு நிறைவு. அது என்ன நிறைவு? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், யாருடைய குறைகளை ஆண்டவர் நிறைவாக மாற்றியிருக்கிறார், யாரை கர்த்தர் நிறைத்திருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யிருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா ஆண்டவரால் நிரப்ப முடியாததே இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த பூமி இருக்குது, எவ்வளோ பெருசு தெரியுமா? பருப்பை கொட்டினாலும் சரி, எண்ணெயை கொட்டினாலும் சரி. கடந்த நாளில் பார்த்தேன், சமுத்திரத்தில் டீசல் கொண்டு வந்திருந்ததான அந்த கப்பல் என்ன செய்தது, அது பயங்கரமான விபத்துக்குள்ளாயிற்று. பார்த்திங்கன்னா சமுத்திரமெல்லாம் எண்ணெயாக இருந்தது. என்னென்னு கேட்டேன், டீசல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் அந்த ஹார்பருக்கு போயிருந்தேன், ஒரு கப்பல் காமிச்சாங்க. அந்த கப்பலை பார்த்தேன், எட்டி பார்த்தேன், சொன்னாங்க இதுதான் பருப்புன்னாங்க. ஆமாம், பருப்பு நம்மளும் பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு சிலர் பெரிய ஆளாக தன்னை காட்டுறவங்களையும் சொல்லுவாங்க, இது பெரிய பருப்பு அப்படிம்பாங்க. அதே போல் பருப்பு அப்படின்னு காட்டினாங்க. என்னையா பருப்பு பார்த்தது இல்லையா அப்படின்னு காட்டுமே. பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னா போய் பார்த்தேன். பாருங்கள், அந்த கப்பல் உள்ள ஃபுல்லாக ஒரு கப்பல் முழுவதும் என்ன இருந்தது பாருங்கள், பருப்பாக இருந்தது. அரண்டுட்டேன் ஒரு நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆயிரக்கணக்கான கிலோ, அது எத்தனை கிலோன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்குள்ளே ஒருத்தன் விழுந்தாம்னா அவ்வளோதான், உள்ளே முங்கிடுவான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது எப்படியும் ஒரு 2 பனைமரம் உயரம் இருக்கும், 2-3 பனைமரம் உயரத்துக்கு அவ்வளவு பருப்பு உள்ளுக்குள்ளே கிடக்குது. யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு பருப்பை கொட்டினாலும் இந்த பூமி என்ன செய்யாது, நிறையவே செய்யாது. ஆனால் அந்த பூமியை ஆண்டவர் நிறைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், எப்படி நிறைத்திருக்கிறார் தெரியுமா ஐயா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், உங்களை எண்ணெய் கொண்டு நிறைச்சிருக்கிறார், மிருகங்களை கொண்டு நிறைத்திருக்கிறார், மணலை கொண்டு, கல்லை கொண்டு, எல்லாவற்றையும் கொண்டு நிறைத்திருக்கிறார். இன்னும் முக்கியமானது, உங்கள் கண்களால் பார்க்கவே முடியாது, அப்படி தானே? வீட்டுக்குள்ளே போனாலும் இருக்கும், தெருவில் போனாலும் இருக்கும், பஸ்ஸில் போனாலும் இருக்கும், காரில் போனாலும் இருக்கும். ஆமாம், இந்த பூமியெல்லாம் நிறைந்திருக்கு. சுவாசம், காற்று. யோசித்து பாருங்கள், கண்ணால் பார்க்க முடியுமா?
இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், கண்ணுக்கு புலப்படாத உயிர்கள், அதாவது உயிர்கள் எல்லாம் பூமியில் என்ன செய்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அடிக்கடி கோல்டு சளி பிடிச்சிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இந்த பியூரிஃபை தண்ணியை என்ன செய்யாதீங்க, நேரடியாக அதை பயன்படுத்தாதீங்க, அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு அதை என்ன செய்யுங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபில்டர் தண்ணி வாங்கினாலும் நீங்கள் அதை வாங்கி ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. ஏன்னு கேட்டேன், ஏன்னா அது பிளாஸ்டிக், அதில் இருக்கிற எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு கோல்டு வரும், உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும். ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு தண்ணியை மழையிலிருந்து அது ஊற்றாக வருகிற, அதில் எல்லாம் இருக்கும், நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது பாஸ்டர், அதனால் நீங்கள் அப்படி பயன்படுத்துங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பாத்திரத்தில் பிடிச்சி, ஒரு சில்வர் பாத்திரத்தில், செப்பு பாத்திரத்தில் அதை எடுத்து அதை அதை சிறிது நேரம் வச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம். உண்மையிலேயே நம்மளுடைய சரீரத்தில் அநேக எதிர்ப்பு சக்திகள் உண்டாகிறது. அதனால் நீங்களும் பயன்படுத்தி, ஏன்னா இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாதவைகளை கொண்டே இந்த பூமியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். வானத்தை பாருங்கள், மேகங்களால், நட்சத்திரங்களால், சூரியன், சந்திரன் எல்லாவற்றாலும் நிறைத்திருக்கிறார். ஐயா, அவரை போல நிரப்புறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. வானத்தையும் பூமியையும் அவர் என்ன செய்கிறவர், நிரப்புகிறவர். இந்த 2025 அந்த ஆண்டு உங்களுக்கு யாராக இருக்கட்டும், நிரப்புகிறவராக இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிறைவானவரை நீங்கள் எப்படி பிடித்து கொள்ளலாம், உங்களுக்கு அப்படி அவர் எப்படி நிறைவானவராக இருப்பார் என்று நாம் வேறத்தை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அறிந்ததான ஒரு சம்பவம், திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வாசிப்போம். 1வது வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலியாவின் காலத்தில் பார்த்தோம் என்ன நடந்தது பாருங்கள், சாப்பிட்டுட்டு செத்து போகிறோன்றாங்க. அது எலியாவின் காலம். எலிசாவின் காலத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், கடன் வாங்கிட்டு செத்து போயிருக்காங்க. எவ்வளோ வேதனைன்னு பாருங்கள். ஐயா, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். ஏன்னு சொல்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். நீ கொடுக்கலாம், ஏழைக்கு இறங்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், வட்டி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக சிட்பண்ட் ஆண்டவர் பேரை வச்சுக்கிட்டு, வேரத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பேரை ஆரோன், ஒரு அன்றைக்கி ஒரு பிரதர் காமிச்சார். என்னன்னு கேட்டேன், அதில் பார்த்தா ஆரோன் இப்படி நிற்கிறார் கோலை வைத்துக்கொண்டு, அதில் எழுதி பார்த்தா அது பெரிய சிட்பண்ட் கம்பெனி. வேதம் சொல்லுகிறது, நீ வட்டிக்கு என்ன செய்யாதிருப்பாயாக. பைபிளில் இருக்கியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாது. ஆமாம், வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாதான், வரவே முடியாதுன்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். யார் வர முடியும், யார் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், கடைசி வசனம் 5வது வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். நீ நிறைய பேர் என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க, வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. கவனிங்க, போலீஸை வரதட்சணை வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணும், மாறணும். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடலான்னு நினைச்சிடாதீங்க, கனவு கண்டுறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்கள், இந்த பெண் தீர்க்கதரிசி என்னுடைய கணவர் கடன் வாங்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கும் உங்களை கடனாளியாக ஆக்கிறதுக்கு அநேக காரியத்தை பிசாசு செய்கிறான். நீ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு நாம் போய் காத்து கிடந்தோம், இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்கிறாங்க. ஆமாம், அதனால் வேறு சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யார் அடிமை. அடிமை எங்கே வர முடியாது, பரலோகத்துக்கு வரவே முடியாது. அதில் என்ன செய்யாதீங்க, எப்போதுமே அதில் பிரியப்படாதீங்க, உழைத்து சேர்த்து வாங்குங்க. எப்போதுமே லோன் 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 அதிலே என்ன செய்யாதீங்க, மூழ்கி போகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சரியில்லாத காரியம். கர்த்தர் உங்களை அதிகமான ஆசை இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினைங்க. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு அத்தியாவசியங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் ஆடம்பரங்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதுங்க. அநேகர் வேதனைப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. இங்கே கடன் வாங்கிட்டாங்க, என்ன ஆகிட்டு, மரித்தும் போனார். ஒருவேளை கடனில் தான் மரித்து போனாரோ என்னமோ தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் கடன் கொடுத்தவன் இருக்கான் பாருங்க, 2 பிள்ளைகளையும் என்னவா கேட்குறான், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி அடிமையாக போக போகுது. நல்லா கவனிங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கடன். பழகாதீங்க,
மனைவிக்கு பழக்காதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்ல செயல் கிடையாது. சில இது ஒரு சர்வசாதாரணமாக பழகுறாங்க. அப்படி பழகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் சிறு பிள்ளையிலே வேதனைப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருந்த கடனுக்காக. அதனால் கடனே வாங்கக்கூடாதுன்னு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. எங்கள் கடன் வாங்கிட்டாங்க, குறைவு, அடிமையாக போகிறாங்க. இப்போ என்ன நடந்தது? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்டான். என்ன இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்ன செய்துட்டு நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அவள் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்டாள். தீர்க்கதரிசி சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு. நல்ல கவனிங்க, இருக்கிறது என்ன? அந்த விதவையின் வீட்டில் மா இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. இன்றைக்கி உங்களிடத்தில் என்ன செய்கிறது? இருக்குது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்குது. ஏன்னா இருக்கிறத நம்ம என்ன செய்கிறது இல்லை. ஆமாம், சிலருக்குலாம் ஆண்டவர் வீடை கொடுத்துருப்பார். ஆனால் பெரிய வீட்டை பார்த்துட்டு இந்த குடிசை வீடு அற்பமாக நினைப்பான், ஓட்டு வீடு அற்பமாக நினைப்பான். உங்களுக்கு இருக்கிறத பத்திரப்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற சைக்கிளை நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற அதாவது பைக்கை நல்லா பத்திரப்படுத்துங்க. சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? ஆசைப்படுறாங்க. இருக்கிறது என்ன? கர்த்தருக்கு மகிமை. அருமையான மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், என் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது ஐயா அப்படின்னு. இந்த கோல் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் கோல், ஈசாக்கின் கோல், யாக்கோபின் கோல். என்ன தெரியுமா? எங்கள் தாய் தகப்பனார் எங்களுடைய முற்பிதாக்கள் ஆடுகளை மேய்த்து அவர்கள் வேலை செய்தார்கள். அதை கற்றறிந்து இருந்தான் ஐயா, மேய்ப்பனாக இருந்தான். அவன் சொன்ன, ஆண்டவரே எனக்கு நான் நல்ல மேய்ப்பனாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன். எங்கள் அப்பா எங்களுடைய தாத்தா பாட்டன் பூட்டனுக்கு நீங்கள் கொடுத்ததை அப்படியே இருக்கியாண்ட எடுத்து காமிச்சான் பாரு. ஆண்டவர் சொன்னார், இது போதும்பா, உன்னை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி. இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? யோசித்து பாருங்கள். ஆராதனைக்கிறீங்களா? விட்டுட்டீங்களா? ஜெபம் இருக்கா? உபவாசம் இருக்கிறதா? விழிப்பு ஜெபங்கள் இருக்கிறதா? பைபிள் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிறது என்ன? ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு போகிறதில்ல, உபவாசிக்கிறதில்ல, விழிப்பு ஜெபத்துக்கு போகிறதில்ல, ஆராதனைக்கு போகிறதில்ல. ஆனால் சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், செல்வம் வேணும், ஆசி வேணும், எல்லாம் வேணும். இடத்தில் இருக்கிறது என்ன? இங்கே ஒரு குடம் என்ன? நான் கேட்டேன், அரைக்குடம் காக்குடம்னு பார்த்தா முழுவதுமாக இருந்தது, சரியாக இருந்தது ஒரு குடம். அதில் நீங்கள் ஆராதனையில் சரியாக இருங்க, இருக்கிறதில் சரியாக இருங்க, சீராக வச்சுக்கிடுங்க, ஒழுக்கமாக வச்சுக்கிடுங்க, உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு இருக்கிறதே நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மேலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. இங்கே பாருங்கள், அவளை பார்த்து அவர் சொன்னதான வார்த்தையின்படி அவள் என்ன செய்தாலாம் பாருங்கள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எண்ணெயை விற்று எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க? சாப்பிட்டோம், கடனெல்லாம் என்ன செஞ்சுக்கோ? தீர்த்துக்கோன்னு சொன்னார் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரியம் என்னென்னா, எல்லா பாத்திரங்களும் நிரம்பிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, என்னையும் என்ன செய்துட்டு நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை என்ன செய்தாள்? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா? மறுபடியும் தேவ மனுஷனை என்ன செய்தாள்? நன்றி இருந்ததுயா. நான் நினைக்கிறேன், உன் வீட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நன்றி இருக்கா? அன்னைக்கு நம்மகிட்ட யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களெல்லாம் மறந்து போயிடுறோம். எல்லாம் ஜெபம் முடிச்சோன்னு சொல்கிறோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை. இவ்வளோ நேரம் வியாதி சோமாகணும், கடன் மாறணும், கஷ்டம் மாறணும், வீடு கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், மாம்சத்துக்கே கேட்டிருக்கோம். ஆனால் கடைசி ஸ்தோத்திரம் பண்ணுதான் ஆத்துமாவே கர்த்தரை. ஏன்னா இந்த ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதற்காக, இந்த ஆத்துமா பிழைக்கிறதற்காக இயேசு ஜீவனையே தந்திருக்கிறார். இந்த ஆத்துமா அதுக்காக என்ன சொல்லுது தெரியுமா? உபகாரங்களையும் மறவாதே. ஏனால் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஆத்மாவுக்கு ஒரு அறிவு உண்டாயிருக்கிறது. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஜீவனை தந்திருக்கிறார். அந்த உபகாரங்களை மறவாமல் ஆண்டவருக்கு என்ன செலுத்தினது? நீங்கள் நான் தேவனை மறக்கிறவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறவாத பிடிக்கிறங்க. அவரிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா ஐயா? வீட்டில் இருந்தது, பூரணமாக இருந்தது, நன்றி இருந்தது. அந்த நன்றி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. வேறம் சொல்கிற ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும்? அவர் செய்ததை நினச்சி 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 ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஐயா. உங்கள் நீங்கள் எவ்வளவு குறைவுள்ள பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அது நிரப்பும். ஏனென்றால் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தியானித்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. துதி சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், நன்றி அறிதலின் சத்தம் எங்கள் வீட்டில் நிறைந்திருக்கணும். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்று வேறம் சொல்லுகிறது ஐயா. அந்த கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளில் கேட்கட்டும். எல்லா குறைவுகளும் மாறட்டும். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.